எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? என் பேர் காவேரி, வயசு 33 ஆகுது. இவங்க திண்டிவனம் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குணமும் குடும்பத்துக்கு அனுசரித்து போகிற நல்ல வசதியாக சேர்ந்துருக்கிற பெண் வரந்தாம்மா கொண்டு வந்திருக்கேன். இவங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா வன்னியர்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா விருச்சகம்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை தான் வரன்னு பார்த்து வராங்களாம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஸ்கூல் வரை தான் படிச்சிருக்காங்களா. அப்புறம் ஒரு டெய்லர் ட்ரைனிங் சென்டரில் டெய்லரிங் கற்றுக்கிட்டு இப்போ சொந்தமாக ஒரு மிஷின் வாங்கி வீட்டில் இருந்து ப்ளவுஸு சுடிதார்னு லேடிஸ்க்கு தச்சு கொடுத்து சம்பாதிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்கம்மா. இதில் ஒரு நல்ல இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு கிராமத்து பக்கம் இருக்காங்களாம். வீடும் சொந்தமாக இருக்கிறதால ஓரளவு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஊரில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்கம்மா. நிலம் குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பண்ணுறாங்களா. இவங்க நிலம் வானம் பார்த்த பூமி அப்படின்றதால வெயில் காலத்தில் கட்டட வேலைக்கு போவாங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா வீட்டில் பக்கத்தில் காய்கறி செடி போட்டுருக்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் வர காய்கறிகளை விற்பாங்கன்னு சொல்கிறாங்கம்மா. அப்புறம் 2 மாடு இருக்குது, பால் கறந்து ஊற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் இருக்காங்கன்னா அவருக்கு மேரேஜ் ஆகி சென்னையில் செட்டில் ஆகிட சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணம் அரேஞ்ச் பண்ணி தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்கம்மா. மேரேஜ் ஆனதுனால 2 பேருமே ஒத்து போகலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கவே முடியலன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா இப்போ இவங்க பேரண்ட்ஸ் கூட தான் தங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. அப்புறம் சில வருஷமாக ஆண் இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வராங்கண்ணா. அப்புறம் லைஃப் இப்படியே போயிட வேண்டாம்னு யோசிச்சு இப்போ 2ஆம் திருமணத்துக்கு வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் மூலமாக தான் நம்மகிட்ட வரன் கேட்டு வந்திருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற கணவர் ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், மந்த்லி ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவு வருமானம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க ஃபேமிலி கொஞ்சம் நடுத்தர ஃபேமிலி தாமல் மேரேஜுக்கு இவங்க ஒரு 15 பவுன் நகை 2 லட்சம் பணம் சேர்த்து வச்சுருக்காங்கன்னா இவங்களையும் இவங்க பையனை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. முக்கியமாக எந்த கெட்ட பழக்கம் இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க ஆல்ரெடி போன லைஃப்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் சொல்கிறாங்க. கடைசி வர பாசமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக தான் எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு நல்ல வசதி இருந்த பெண் துணை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்களை நல்லபடியாக அவங்க பார்த்துப்பாங்கம்மா. இந்த மாதிரி ஒரு நல்ல குணத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.